Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான இன்டிமேஷன்ஸோ இல்லை முக்கியமான நோட்ஸ் வந்துச்சுனாலும் சரி நம்ம உடனே பிடிஎஃப் ஃபைலில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி வந்து நம்ம M1 அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அதே மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அரியர் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். சரியா? அதனால் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்காக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கம் கரெக்டாக அப்சர்வேஷன் கிளாஸ்லாம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம். அப்சர்வேஷன் கிளாஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிடுங்க. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம கொண்டு வர்றது, எப்படி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தா உங்களுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளோட பசங்களுக்கு அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமாக ஸ்கூல் மாதிரி கிடையாது. யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் எக்ஸாம் பற்றின ஒரு பயமே இல்லாமல் போயிடும் நமக்கு. அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம லைஃபுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது எண்ணத்தில் எப்பயுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அன்னைக்கு காலேஜ் என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல மார்க் எடுத்து நல்ல பர்சன்டேஜோடு நீங்கள் வெளியே வரலாம். நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.